மயிலாடுதுறையில் தசரத மகாராஜா வழிபட்ட மங்கள சனீஸ்வரருக்கு சனி பெயர்ச்சியை முன்னிட்டு சிறப்பு ஹோமங்கள் மற்றும் அபிஷேகங்கள் நடைபெற்றன. கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி பகவான் பிரவேசித்ததையொட்டி திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். வேலூர் கோட்டை ஜலகண்டீஸ்வரர் ஆலயத்தில் சனி பெயர்ச்சியை முன்னிட்டு சனி கிரக சாந்தி ஹோமம் மற்றும் திரவிய அபிஷேகங்கள் சிறப்பாக நடைபெற்றது. விழாவின் சிகரமாக சனி பகவானுக்கு வெள்ளி கவசம் அணிவிக்கப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றதைத் தொடர்ந்து பக்தர்கள் எல் தீபமேற்றி வழிபட்டனர். நெல்லை மாவட்டம் அரிகேசவநல்லூரில் சனி பகவான் தன் மனைவி தேஷ்டா தேவி மற்றும் குழந்தைகளுடன் காட்சியளிக்கும் அரியநாதர் கோவிலில் சனி பெயர்ச்சி விழா கோலாகலமாக நடைபெற்றது. பரிகார ஹோமங்கள் மற்றும் மகா கலச கும்பாபிஷேகத்தில் பல்வேறு மாநிலங்களிலிருந்து வந்த பக்தர்கள் கலந்து கொண்டனர். பிரபலமான தேனி குச்சனூர் சுயம்பு சனீஸ்வரர் கோவிலில் சுரபி நதிக்கரையில் சனி பெயர்ச்சி விழா மிக விமர்சையாக நடைபெற்றது. பரிகார ராசிக்காரர்கள் எல் தீபமேற்றி வழிபட்ட நிலையில் பக்தர்களின் வசதிக்காக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே டி சுப்புலாபுரம் கந்தநாதர் கோவிலில் சனி பெயர்ச்சியை முன்னிட்டு உலக நன்மை வேண்டியும் இந்தியா வல்லரசாக வேண்டியும் நவக்கிரக ஹோமங்கள் நடத்தப்பட்டன. சனீஸ்வர பகவானுக்கு 21 வகையான அபிஷேகங்கள் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே மரவப்பட்டியில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு ஸ்ரீ முத்தாலம்மன் மற்றும் காளியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் ஆகம விதிப்படி நடைபெற்றது. 108 புண்ணிய தலங்களிலிருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீர் கோபுர கலசங்களில் ஊற்றப்பட்ட போது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் செல்லப்பிள்ளைக்குட்டை கிராமத்தில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு ஸ்ரீதேவி ஜடை மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் களை கட்டியது. இந்த ஆன்மீக விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு அருள் பெற்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் அருகே ஸ்ரீ பூரண புஷ்கலை சமேத திருமேனி ஐயனார் கோவில் கும்பாபிஷேகம் மிக விமர்சையாக நடைபெற்றது. 6 நாட்களாக நடைபெற்ற யாகசாலை பூஜைகளின் முடிவில் வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. சென்னை ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து கொருக்குப்பேட்டை ஜே நகரில் பல்நோக்கு கட்டிடம் கட்ட பூமி பூஜை நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர் ஜே எபினேசர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் திமுக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். தருமபுரி அருகே வேளாண் பொறியியல் நகரில் புதிதாக புதுப்பிக்கப்பட்ட சுந்தர சித்தி விநாயகர் கோவில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. யாகசாலை பூஜைகளை தொடர்ந்து விமான கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. இதில் சுற்றுவட்டார கிராம மக்கள் திரளாக பங்கேற்றனர். தருமபுரி அரசு கலைக்கல்லூரியின் 60வது வைர விழாவை முன்னிட்டு நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் கணிதத்துறை ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை வென்றது. தென்னக ரயில்வே ஆய்வாளர் தென்னரசு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு அருகே மாரடைப்பால் தனது தந்தை உயிரிழந்த நிலையிலும் அவரது மகள் அனுஷ்கா தனது 12ஆம் வகுப்பு ஆங்கில அரசு பொதுத் தேர்வை மன தைரியத்துடன் முடித்துள்ளார். தந்தை இறந்த துக்கத்தில் முழுமையாக பங்கேற்க முடியாத இக்கட்டான சூழலிலும் கல்வியின் முக்கியத்துவம் கருதி தேர்வு எழுத சென்ற மாணவியின் செயல் அப்பகுதி மக்களிடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் சம்பந்தப்பட்ட மாணவிக்கு அரசு உரிய உதவி செய்ய வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி பகுதிகளில் நெல் கொள்முதல் நிலையங்களில் வியாபாரிகள் மட்டும் நெல்லை கொள்முதல் செய்வதற்கு முக்கியத்துவம் தருவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர். நெல் கொள்முதல் நிலைய அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பதோடு மட்டுமல்லாமல் திருட்டுத்தனமாக இரவு நேரங்களில் வியாபாரிகளின் நெல்லை எடுத்து வரும் நபர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் வேதனையோடு தெரிவித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அருகே பால் தயிர் பாக்கெட்டுகளை ஏற்றி வந்த கண்டெய்னர் லாரியில் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது.
தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து தீயணைப்புத் துறையினர் தீயை போராடி கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இருப்பினும் 1000 லிட்டர் பால் மற்றும் தயிர் முழுவதும் எரிந்து சேதமடைந்ததாக கூறப்படுகிறது. கோவை மாவட்டம் வால்பாறையில் அதிமுகவினர் தெருமுனை பிரச்சாரத்தில் ஈடுபட்டபோது திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என கூறிய பெண் ஒருவர் எங்கு பார்த்தாலும் டாஸ்மாக் கடைகள், தாலிக்கு தங்கம் ரத்து இதுபோன்ற நிலை தொடராமல் அனைத்து நலத்திட்டங்களையும் பெற்று பாதுகாப்போடு வாழ அதிமுகவிற்கு வாக்களிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். இப்பிரச்சாரத்தின் போது நகர துணை செயலாளர் பொன் கணேசன், நிர்வாகிகள், தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் மரப்பறை கிராமத்தில் அரசு புறம்போக்கு நிலத்தில் பாறாங்கற்கள் அகற்ற அனுமதி பெறாமல் வெடி வைத்த நபர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் சார்பில் ஏராளமானோர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வட்டாட்சியர் மதியழகன் உள்ளிட்ட அதிகாரிகள் அமைதி பேச்சுவார்த்தை நடத்தி நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததன் பேரில் போராட்டத்தை கைவிட்டு மக்கள் கலைந்து சென்றனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே வீடு புகுந்து திருடிய நபரை சுற்றி வளைத்து பிடித்த பொதுமக்கள் காவல் நிலையம் அழைத்து சென்று போலீசாரிடம் ஒப்படைத்தனர். கைது செய்யப்பட்ட அசோக்குமார் என்பவர் மீது பல்வேறு வழக்குகள் இருப்பது குறிப்பிடத்தக்கது. மயிலாடுதுறை மாவட்டம் துலாக்கட்டம் காவிரி கரையில் அமைந்துள்ள காசி விஸ்வநாதர் கோவிலில் சனி பெயர்ச்சியை முன்னிட்டு சனி பகவானுக்கு பரிகார ஹோமங்கள் வளர்க்கப்பட்டு அபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மேலும் இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் புகழ்பெற்ற மரகதாம்பிகை சமேத சந்திரசூடேஸ்வரர் மலைக்கோவிலில் தேர் திருவிழாவின் ஒரு பகுதியாக மின்னொளி அலங்காரத்தில் தெப்ப உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற திமுக பொதுக்கூட்டத்தில் எத்தனை மோடிக்களும் அமித்ஷாக்களும் வந்தாலும் 210 இடங்களில் வெற்றி பெற்று 2வது முறையாக மு.க. ஸ்டாலின் முதல்வராக நாற்காலியில் அமர்வார் என கட்சியின் கழக கொள்கை பரப்பு செயலாளர் சபாபதி மோகன் பேசியுள்ளார். தாவிக தலைவர் விஜய் 15 நாட்களுக்கு ஒருமுறை வந்து பொதுக்கூட்டத்தில் சில மணித்துளிகள் பேசிவிட்டு மீண்டும் வீட்டிற்கு சென்று விடுவார் என்பதால் நடிகர் விஜயை பார்த்துவிட வேண்டும் என்ற ஆசையில் கூடுகிற கூட்டமை தவிர அவரை வெற்றி பெற செய்யக்கூடும் கூட்டம் இல்லை என்று குறிப்பிட்டு பேசினார். எனவே போட்டி என்பது நமக்கும் என்டிஏ அரசுக்கும் தான், நமக்கும் மோடி அரசுக்கும் தான், நமக்கும் பாசிச சக்திக்கும் தான் போட்டி என்பதை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். 7வது முறையாக திராவிட முன்னேற்ற கழகம் கண்டிப்பாக ஆட்சி கட்டளையில் அமையும். எத்தனை மோடி வந்தாலும் அமித்ஷா வந்தாலும் தடுத்து நிறுத்த முடியாது. 2வது முறையாக என் அண்ணன், பாசத்திற்குரிய அண்ணன், தமிழ்நாடு முதலமைச்சராக மீண்டும் 2வது முறையாக வருவார். புதுச்சேரியில் சற்று மனநிலை பாதிக்கப்பட்டிருந்த 14 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த பெயிண்டருக்கு 20 ஆண்டு கடுங்காவல் சிறை தண்டனை விதித்து போக்சோ விரைவு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு அரசு சார்பில் 4 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்தில் கழிப்பறை சென்ற அரசு பெண் ஊழியர் முகத்தில் மிளகாய் பொடியை தூவி மிரட்டி அவர் அணிந்திருந்த 7.50 லட்சம் மதிப்பிலான 6.5 சவரன் தங்கச்சங்கிலி மற்றும் செயின் ஆகியவற்றை பறித்துக் கொண்டு பேருந்தில் தப்பித்த 2 பெண்களை சிசிடிவி காட்சிகளை வைத்து விசாரணை நடத்தி போலீசார் கைது செய்துள்ளனர். மேலும் விசாரணையில் செல்போன் தொழிற்சாலையில் பணிபுரிந்து வரும் நிலையில் மாத வருமானம் போதியதாக இல்லாததால் நகை பறிப்பில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்ட பெண்கள் தெரிவித்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே கார் மீது ஈச்சர் வாகனம் மோதிய விபத்தில் 7 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா.
அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.